நான் ஒருத்தன் இங்க இருக்கேங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்த. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்ல? யாரு, என்ன வேணும்? சார், நான் பிளம்பர் சார். டாக்டர் முத்துராமன் இருக்கார்ல, அவர் வீடு இதுதானே சார்? இல்ல, இந்த வீடு இல்ல. பக்கத்து வீட்டுல விசாரிச்சு பாருங்க. ஓகே சார். இங்க பாரு அம்மோ, நீ ஏதாவது புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அன்பரசி விஸ்வாவை மனசுல நினைச்சிட்டு இருக்கா. விஸ்வாவும் அவ மேல உயிரிய வச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்றதுதான் சரியா இருக்கும். நீ என்னடான்னா திடீர்னு வேற ஒரு இடத்துல சம்பந்தம் பேசியிருக்கேன்னு சொல்ற? அதுக்கு இல்லைங்க, இங்க எல்லாருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையறது இல்லைங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையறது இல்ல. கரெக்ட் தான். உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையல, நீ சந்தோஷமா இருந்துட்டியா? எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையல, நான் சந்தோஷமா இருந்துட்டேனா? அது எப்படி அம்மு? எல்லா பொண்ணுகளும் சொல்லி வச்ச மாதிரியே ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையறது இல்லைன்னு கிடைச்ச வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சிடுறீங்க. என்னால முடியல. மிஸ் பண்ண வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு தினம் தினம் உள்ள அழுதுகிட்டு இருக்கோம். இல்ல விட்டா யார் வாழ்க்கையும் எப்படியோ போகட்டும். பாரு, ஆனா என் பொண்ணுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும். உன்னை விட்ட மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கைய நான் விட மாட்டேன். அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன். அன்பரசிக்கு விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்க எல்லா தகுதியும் இருக்கு. அவ நம்ம குடும்பத்தோட வாரிசுன்னு தெரிஞ்சாவே போதும், பத்மா அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. இங்க பாரு அம்மா, நம்ம குட்டிமா இதுவரைக்கும் பட்ட கஷ்டமே போதும். இனிமேலாவது அவ என் பொண்ணா, ஜானகி அம்மாவோட மூத்த பேத்தியா, அவ ராணி மாதிரி வாழட்டுமே. அவளுக்கு அந்த குடுப்பனை இல்லைங்க. அவ பெரிய இடத்துல வாழணுங்கிறத விட எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும், அதுதான் இப்ப முக்கியம். ஒரு அம்மாவா என்னால அதுதான் பண்ண முடியும். அன்பரசி எப்பவுமே கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருப்பா. நான் அவளை அப்படிதான் வளர்த்திருக்கேன். அவ காசு பண்ண இல்லாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்க, அவ உயிரோட இருக்கணும். அப்படி அவ உயிருக்கு யாராலதான் ஆபத்து, அத முதல்ல சொல்லி தொலை. அக்கா, அக்கா, அவ அங்கதாங்க இருக்கா. நினைச்சேன். அப்படின்னா மாப்பிள்ளை இங்க போக்குவரத்துமா தான் இருந்திருக்காரு. எவ்வளவு நாளா நடக்குதுன்னு தெரியலையே இந்த கள்ளத்தனம். இவர் வந்து போறது ஜானகிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா இந்நேரம் இவளை வீட்டுக்குள்ளேயே வர வச்சிருந்திருப்பா. சொல்லுமா. சிவகாமி,
நான் சந்தேகப்பட்டது சரிதான். உன் புருஷன் அந்த கஸ்தூரிய பார்க்க தான் இங்க வந்திருக்காரு. அப்படின்னா அவர் எந்த நேரத்துல வேணாலும் அவளையும் அவ பொண்ணையும் இங்க கூட்டிட்டு வந்துருவாரே. என்னம்மா, அனன்யாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கிற இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடந்து அது சிக்கல் ஆயிடாதா? அப்படி எல்லாம் நடக்காதுரி. உன் புருஷனே அவளை வலுக்கட்டாயமா கூப்பிட்டா கூட அந்த கஸ்தூரி வரமாட்டா. ஐயோ அம்மா, உனக்கு அவளை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஏற்கனவே அந்த அன்பரசிக்கு நடந்த நிச்சயதார்த்தத்துக்கு அவ வந்தா. அப்ப அவர் பார்க்கல, இப்ப அவர் அவளை பார்த்துட்டாரு. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அதோட அந்த கிழவிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அவங்களே கையோட போய் அவளை அழைச்சிட்டு வந்துருவாங்க. ஐயோ சிவகாமி, நான் சொல்றேன்ல, அவ வரமாட்டா, விடு. இது பாரு சிவகாமி, நான் அந்த கஸ்தூரி கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்கேன். அப்ப அவளுக்கு வந்த பயம் அவ சாகர வரைக்கும் போகாதுடி. நான் இங்க இருக்கிறேன்னு தெரிஞ்சா அவ அந்த திசை பக்கமே வரக்கூட மாட்டா. அப்படி என்ன பண்ண? அதெல்லாம் விடு, இப்ப எதுக்கு அதெல்லாம்? இங்க பாரு, நான் அவளை இங்க முடிக்கணும்னா மாப்பிள்ளை இங்க இருந்து கிளம்பணும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ ஒரு வேலை பண்ணணும். சரிம்மா, சொல்லு. சரிம்மா. ட்ரை, பெட்டர் ட்ரை. ஏய், இங்க பாரு அம்மு, தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த கண்ணாமூச்சி ஆட்டமே வேண்டாம். சொல்லு அம்மு, இதுக்கு மேல உன்கிட்ட எனக்கு எப்படி கேட்கறதுன்னே ஒன்னும் தெரியல அம்மு. இல்லைங்க, நான் என் உயிரே போனாலும் அத சொல்ல மாட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ 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 ஐயோ, என்னங்க என்னங்க இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு என்ன தடுக்கிற? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. நான் என்னதான் அடிச்சுக்க முடியும்? நான் எனக்கு தான் தண்டனை கொடுத்துக்க முடியும். வேணாங்க, நான் உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். தயவு செஞ்சு அத மட்டும் கேட்காதீங்க. ஏன் அம்மு என்ன இப்படி கொல்ற? என்ன? எங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? எதுக்கு இப்ப போன் பண்ண? சொல்லு. அது பத்மா வீட்ல இருந்து முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அதான் நீ பாரு, நாளைக்கு போய்க்கலாம். நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதோட இன்னைக்கு நல்ல நாள். சரி வை, வரேன். இங்க பாரு, நான் வரதுக்கு 5 மணி நேரம் ஆகும். சரி வாங்க, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க வாங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு அவளுக்கு. நீங்க கிளம்புங்க. அங்க நடக்கிறது எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதை என்னால தடுக்கவும் முடியல. ஆனா நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு சொல்லாம எல்லாருக்குமே கஷ்டம் கொடுத்துட்டு இருக்க. எனக்கு இதை எப்படி சரி பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல அம்மு. கடவுள் யாருக்கு யாருன்னு முன்னாடியே தீர்மானிச்சு வச்சிடுறாருங்க.
அத மாத்திர சக்திலாம் நமக்கு இல்ல. நீ என்கிட்ட சத்தியம் வாங்கி உண்மையை சொல்ல விடாம கட்டி போட்டுட்ட. ஆனா நம்ம குட்டிமா ரொம்ப புத்திசாலி. அவ விடவே மாட்டா. கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்துருவா. அதை தடுக்க உன்னால மட்டும் இல்ல, அந்த கடவுளாலேயும் முடியாது. மாப்பிள்ள கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். அவரு காரு போன அடுத்த நிமிஷம் நாம அங்க இருக்கணும். வண்டியை ரெடியா வச்சுக்கோ. சரிக்கா. டேய் வண்டியில ஏறு. சரிக்கா. வாடி வா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன், சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன, இன்னையோட உன் ஆயுசு முடிய போகுது. நீ பேசின எதுவும் எனக்கு சரியா படலாமோ? நீ ஏன் பயப்படுறன்னு என்கிட்ட சொல்லாம இருக்கிறத நம்ம பொண்ணோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். அதை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் உங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன்னு உங்களுக்கு என் மேல கோபம் இருக்கும். ஆனா நான் இப்படி பண்றது எல்லாம் நம்ம பொண்ணு உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான். என்னக்கா கார்ல ஏறவர் போகாம காத்துட்டு இருக்காரு? போவாரு இரு. டேய் வண்டியை வேகமா எடு. போய் பாரு. சரிக்கா. கஸ்தூரி, அன்னைக்கு எங்க அண்ணனை போட்டப்பவே உன்னை போட்டிருக்கணும். தப்பிச்சிட்டடி. இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். டேய் பார்த்து புடிங்கடா அவளை. மஞ்சு, எங்க அப்பாவுக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு. நான் அவரை நினைச்சு அழறேன்னு தெரிஞ்சதும் உடனே அட்ரஸ் அனுப்பி என்ன வர சொல்லிருக்காரு. சார் வந்து கேட்டா நீயே விஷயத்த சொல்லிரு. ஜானகி பாட்டி கூட வீட்ல இல்ல, வெளியில எங்கேயோ போயிருக்காங்க போல இருக்கு. அவங்க கிட்டயும் நான் போய் போன்ல பேசிடுறேன். சரியா? உங்க அப்பாவை பார்த்துட்டு உடனே வர போற, அதுக்கு எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற? என்ன மஞ்சு இப்படி சொல்லிட்ட? ஒருவேளை எங்க அப்பா அவர் கூட இருக்க சொன்னாருன்னா என்ன பண்றது? அதான் சேஃப்டிக்கு எடுத்துட்டு போறேன். ஆனா எங்க அப்பா சொல்றாரோ இல்லையோ, நானே கண்டிப்பா அவர் கூட இருந்துட்டு தான் வருவேன். அன்பு, எனக்கும் உன் கூட வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என் அப்பா திடீர்னு போன் பண்ணி ஊருக்கு வர சொல்லிட்டாரு. சாரி அன்பு, தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல, நான் தனியாவே போயிருவேன் மஞ்சு. அதுவும் எங்க அப்பாவை பார்க்க போறேன். அந்த நினைப்பே எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சரி, அந்த லெட்டர் கொடு. கொடு. இந்தா.
சரி மஞ்சு நான் வரேன். பாத்து போ. எப்படியோ நல்லபடியா அவ அப்பாவை பாத்துட்டு வரணும். டேய் வீட்ல ஒரு இடம் விடாம தேடுங்கடா. அக்கா இங்கே இருக்கா? டேய் இப்பதானே உள்ள வந்தா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? போய் நல்லா பாருங்க. டேய் என்னடா பண்றீங்க? சீக்கிரமா தேடுங்க. தேடு, உள்ள போய் தேடு. பாரு பாரு பாரு. தேடு, அங்க தேடு. பாத்தியா? உள்ள பாத்தியா? இல்லக்கா இங்க. தேடு, உள்ள போய் தேடு. இங்க போய் பாரு. டேய் நல்லா தேடுங்கடா. பாரு பாரு பாரு. உள்ள பாரு. நான் நினைச்சது சரிதான். அவர் என்ன பார்க்க வராருன்னு தெரிஞ்சு இந்த மங்கா அவரை ஃபாலோ பண்ணி இங்க வந்திருக்கா. நான் வீட்ல இருக்கேனான்னு பார்க்கதா அந்த ரவுடி அட்ரஸ் கேக்குற மாதிரி அனுப்பியிருக்கா. உடனே இங்க இருந்து போயிடணும். அக்கா என்னாச்சுடா? அவ அந்த ரூம்ல இருக்கா? இல்லையா? எங்க போயிருப்பா? டேய் பின்னாடி ஏதாவது வழி நான் போய் இருக்கா பாரு. பாரு பாரு பாரு. என்னாச்சுடா? அக்கா இங்க யாருமே இல்லக்கா. என்னாச்சு? அக்கா பின்னாடி ஒரு வழி இருக்கா? நினைச்சேன் நாம வந்தத அவ பாத்திருக்கா. கண்டிப்பா பாத்திருக்கா. ஸ்மெல் பண்ணிருக்காடா. அதான் நம்ம வீட்டுக்கு வரதுக்குள்ளார அவ முந்திக்கிட்டா. ச்சீ, ஐயோ, இந்த தடவை என் கையில இருந்து தப்பிச்சிட்டல, விட மாட்டேன். டேய் வாங்கடா, எங்க போயிருக்கான்னு பாக்கலாம். டேய் வாங்கடா. அங்க எங்கயாவது இருக்காளான்னு பாரு. பாக்குறேங்க. எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, என்னடா ஆச்சு? எங்க தேடி கிடைக்கலக்கா. கிடைக்கலையா? ச்சீ, உன் சாவு என் கையில தான் நினைச்சனே, கை வரைக்கும் வந்து விட்டுட்டனே. சீ 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 சீ. வாங்கடா. டேய் வாங்கடா. ஏறு ஏறு, சீக்கிரம் ஏறு. முருகா, எங்க அப்பா எனக்கு லெட்டர் போட்டு அவர் வந்து பார்க்க சொல்லிருக்காரு. நான் அவரை தேடி போறேன். எப்பவுமே எனக்கு தனியா இருக்கோங்கிற பயமே இருந்ததில்ல. ஏன்னா நீ என் கூட துணையா இருக்குங்கிற நம்பிக்கை தான் அதுக்கு காரணம். இப்பவும் அப்படிதான். நான் ஆந்திரா வரைக்கும் தனியா போக போறேன். எங்க அப்பாவை பாக்குற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் வராம நீ தான் பாத்துக்கணும். அனன்யா, இந்த டைமண்ட் ஆரத்தை கொஞ்சம் போட்டு பாரு. உன் கழுத்துக்கு இது எடுப்பா இருக்கும். மா, இதெல்லாம் ஓல்ட் டிசைன்மா. இப்ப ட்ரெண்டியா புது புது டிசைன் நிறைய வந்திருக்குமா. சரி, பேசாம இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அடிப்பாவி, என்கிட்ட சொன்ன மாதிரி உன் பாட்டி கிட்ட சொல்லிடாத. இத பாரு, இதெல்லாம் நம்ம பரம்பரை நகை. நம்மளோட தலைமுறை தலைமுறையா பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வராங்க இதையெல்லாம். நீ மட்டும் பழச போட்டுட்டு புதுசு வாங்குங்கன்னு சொன்னேன்னு வெச்சுக்கோ, அந்த கிழவி சண்டைக்கே வந்துரும். சரி, இது எப்படி இருக்குன்னு பாரு. நீ போடுற மாதிரி இருக்கா? கொடு.
சிவகாமி, நகையெல்லாம் இப்படி கொண்டு வந்து பரப்பி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இதையெல்லாம் அனன்யாவுக்கு போட்டு பார்க்கறதுக்காக எடுத்துட்டு வந்தாத்த. அதுக்கு என்ன, டைனிங் ஹாலில் வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் போட்டு பார்க்கறதா? அனன்யா தான் சின்ன பொண்ணு, விவரம் இல்லாம கேக்குறான்னா நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டியா? இந்த கிழவிக்கு என்ன திட்டலனா பொழுதே விடியாது. அனன்யா கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லி இந்த கிழவிக்கும் ஒரு ஸ்கெட்ச் போட்டுற வேண்டியதுதான். ஹிம்சை பண்ணிட்டு இருக்க. பாட்டி, என்ன அன்பரசி, பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்ட?